ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்டோghee. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணி ஃபில்டர் காஃபி பண்ண போகிறோம். இதில் நான் சொல்கிற ஒரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா அப்படியே நொர பொங்க ஃபில்டர் காஃபி டேஸ்ட்லேயே இன்ஸ்டன்ட் காஃபியில் காஃபி ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள், அதுக்கான சாம்பிள் தான் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நொர தான் இருக்குது. நான் கரெக்டான காஃபியோட கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி நல்லா நொர பொங்கும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக நொர பொங்க நம்மளோட காஃபி. இதில் வர எல்லா ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தண்ணி கலக்காத பால், அப்படியே பால் நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அந்த காஃபி பவுடரோட அந்த குவான்டிட்டி, டிகாஷனோட குவான்டிட்டிலாம் நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்தது தான். இப்போது பால் நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா காய வச்சுக்கலாம். இப்போது பால் காயிற டைமுக்குள்ளே நம்ம ஃபில்டர் காஃபிக்கான டிகாஷன் எப்படி ரெடி பண்ணுறது இன்ஸ்டண்ட்டாக அப்படின்றத பார்த்துக்கலாம். ஒரு சின்ன கப் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அது மூடி போடுற மாதிரி இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். எந்த காஃபி பவுடர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா நெஸ்கஃபே, ப்ரூ, சன்ரைஸ், எது உங்களோட விஷயோ அதை எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த காஃபி பவுடர் கூடயே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஹாட் வாட்டர், நல்ல ஹாட்டாக இருக்குது. இப்போ இந்த வாட்டர் ரொம்ப கம்மியாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சர்க்கரையிலையும் தண்ணி நமக்கு பிரியும், அப்புறம் தண்ணி ஆயிரும் ரொம்ப. இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பால் காயிற நேரம் வர இது இப்படி இருந்துச்சுன்னா போதும். இதை ஆப்டாக கலக்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பால் காஞ்சதும் நம்ம அப்படியே ரெடி பண்ணலாம். இதை இப்போது தனியாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் உங்களோட சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஒரு சிலருக்கு காஃபியில் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்கணும், ஒரு சிலருக்கு அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் பெரிய டம்ளரில் பால் எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த 4 ஸ்பூன் சர்க்கரையை இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம காய்ச்சின பாலை இப்போது நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா ஆற்றிக்கோங்க. இதே ப்ராசஸில் நீங்கள் கலந்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு ஃபில்டர் காஃபியோட டேஸ்ட்டே கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இப்போது இதை சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா ஆற்றிக்கணும். இப்போது நம்ம நல்லா நொர பொங்க ஆற்றிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட டிகாஷனோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போது இதில் ஆட் பண்ணுங்கள். இதே மாதிரி பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் டிகாஷன் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களோட டிகாஷன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆற்றுறதுலேயும் இருக்குது. நீங்கள் நல்லா தூக்கி நல்லா நொர பொங்க ஆற்றணும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் கூட இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஊற்றும் போதும் நல்லா தூக்கி ஊற்றுங்க. எவ்வளோ நுரப்பொங்க சூப்பராக நம்மளோட ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக 1-2 சொட்டு அங்கங்கே அதை விட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் இன்னும் தூக்கலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.